ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இது வந்து கிண்ணத்தப்பம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பச்சரிசி மாவு 2 கிளாஸு, அதுக்கேற்ற மாதிரி அதே கிளாஸ்லேயே 1/2 கிளாஸ் தேங்காய், ஒரு பிடி சாதம், அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக வந்து இந்த ஆப்ப சோடா போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி இதை முதல் நாளே நம்ம கட்டியாக கலந்து வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சோடனே இது நல்லா பொங்கி வந்திருக்கும். கொஞ்சமாக ஈஸ்ட்டு வந்து சேர்த்துக்கணும். இது கூடவே இது ஆப்ஷனல் தான். ஈஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் தடவிக்கிறேன். தடவிக்கிட்டு இங்கே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரம். அதில் வச்சு தான் நான் ஆவிக்கு வச்சு எடுக்க போகிறேன். இப்போ அந்த பாத்திரத்தெல்லாம் அதில் எடுத்து வச்சுட்டு, இப்போ வந்து இதில் மாவு வந்து நல்லா கலந்துட்டு ஊற்றணும். இப்போ மாவு பாருங்கள், நான் நேற்று அரைச்சி வச்சுட்டு நல்லா பொங்கி வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா அதை கலந்து விட்டுடலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு வந்து காலையில் நம்ம சேர்த்தா போதும். நைட்டு வந்து கரைச்சி வைக்கும்போது சர்க்கரை மட்டும் போடணும். காலையில் எழுந்துச்சி மாவு நல்லா உப்பு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்க வேண்டியது தான். கலந்துட்டு இப்போ வந்து நான் இந்த இதில் வந்து கிண்ணத்தில் வந்து ஊற்றுறேன் பாருங்கள். இதில் வந்து 1½ கரண்டி மாவு ஊற்றணும். ஒரு கிண்ணத்தில் அவ்வளோ ஊற்றினா போதும். ஏன்னா முக்கால்வாசி வந்தால் போதும், அதுக்கு மேலே வந்து ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி மேலே வரும். அதனால் முக்கால்வாசி ஊற்றினா போதும். இப்போ நான் எல்லாத்துலேயுமே மாவு வந்து ரெடி பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம மூடி வச்சுட்டு இதை வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆவி வந்து வேகணும். அது வரைக்கும் நல்லா மூடி வச்சுட்டு வேக வச்சிடும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இது நல்லா வெந்து வரத்துக்குள்ளார நான் வந்து இங்கே உருளைக்கிழங்கு ஸ்டூ தான் இதுக்கு பண்ண போகிறேன். இதுதான் இந்த காம்பினேஷன், இதுதான் இதுக்கு நல்ல கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டு நான் வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் இதில் சேர்க்கணும். இதில் வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது. இந்த குழம்பு ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம். அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வர வரைக்கும் அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை தாளிக்கணும். தாளிக்கிறது வந்து மட்டும் நம்ம நெய்யில் தாளிச்சிக்கலாம். ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு வந்து இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதில் சின்ன வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி அதில் போட வேண்டியது தான். போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். இந்த நெய் கூடவே நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. ஒரே மொத்தமாக ஃபுல்லாக நெய்யே ஊற்றணும்னா ஒரு மாதிரி நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நான் கலந்து தான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த குழம்பை தாளித்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து இந்த கிண்ணத்தப்பம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்து அதில் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து ஆறணும். அதுக்கு அது எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த தட்டில் வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் மாவு இதில் மிச்சம் இருக்குது. இதை வந்து நான் வந்து ஆப்பமாக ஊற்ற போகிறேன். நாங்கள் ஆப்பத்துக்கு வந்து அரைக்கும் போதும் கேரளாவில் இதே மாதிரி தான் அரைப்போம். ஆனால் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாம் மிச்ச மாவில். இப்போ ஆப்பமும் இதில் வந்து நல்லா வரும். மூடி வச்சிடலாம். ஆப்பம் ஊற்றியாச்சு. இப்போ ஆப்பத்தை எடுக்கலாம். ஆப்பம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஆப்பமும் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் மாவில் வந்து நான் ஆப்பமும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து இந்த கிண்ணத்தப்பம் வந்து ஆறிடுச்சு பாருங்கள். இதை நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். அப்படியே ஒரு கத்தியாலே நம்ம அப்படியே சுரண்டி எடுத்தோம்னா அப்படியே கரெக்டாக வந்துடும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் வந்து கேரளாவில் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே இந்த பலகாரம் பண்ணுவாங்க. ஏன்னா இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து இப்போ நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்காமலே பாருங்கள், இட்லி மாதிரியே வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதில் மெயினாக வந்து நம்ம சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தேங்காயும் இந்த சாதமும் நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா, அது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த கிண்ணத்தப்பத்துக்கு. இப்போ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டேன்.
அடுத்து ஆப்பமும் ரெடி பண்ணியாச்சு, ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.